வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சினி 360. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு வீடியோல நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற த்ரில்லர் மூவிஸோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். எல்லா மூவிஸுமே தமிழ் டப்பிங்ல இருக்கு. பார்ட் 1 வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம முதல்ல பார்க்க போற படம் ஏ ரஞ்சித் சினிமா. படம் 2023 ரிலீஸ் ஆகிருக்கு. படத்துல ஹீரோவா மாலிவுட் டாப் ஹீரோஸ்ல ஒருத்தரான ஆசிஃப் அலி நடிச்சிருக்காரு. சரி, படத்தோட ஒன்லைனரை சொல்றேன் பாருங்க. ஹீரோ விடிவில வர சிம்பு மாதிரி டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அவரோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸை வச்சு ஒரு ஸ்டோரியும் எழுதுறாரு. ஆனா படம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகாம இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ப்ரொடியூசர் கிட்ட காட்டும்போது ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதனால நம்ம ஹீரோ கொஞ்சம் கற்பனையா யோசிச்சு ஸ்கிரிப்டையும் முடிச்சிடுறாரு. அதே மாதிரி கற்பனையை யோசிச்சு ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் ஹீரோவுக்கு 7:30 ஆரம்பிக்குது. அது என்னன்னா, ஹீரோ கற்பனை எழுதினார்ல, அது எல்லாமே ரியலா நடக்க ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, ஹீரோயின் நமிதா பிரமோதை ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஆசிஃப் அலி பாக்குறாரு. ஆசிஃப் அலி டிவி ஷோஸ்க்காக போலீஸ் கெட்ட போட்டு பிராங்க் பண்றாரு. அப்போதான் ரெண்டு பேரும் பார்த்து பேசி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அட்வொகேட்டான நமிதாவோட அப்பாவுக்கு ஹீரோவான ஆசிஃப் அலியை வழக்கம் போல பிடிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் வில்லனோட என்ட்ரி வருது. வில்லன் வசதியான ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல எல்லாமே நல்லதா போயிட்டு இருந்த லைஃப்ல வில்லனுக்கும் மாமனாருக்கும் ஒத்து போகாம போயிட்டே இருக்கு. மாப்பிள்ள ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு வாங்கன்னு மாமனார் கூப்பிட, நம்ம ஹீரோக்கு தான் யமகண்டம் கூடவே வந்ததே, சும்மாவா விடும். மீட்டிங்க்கு போன வில்லனுக்கு ஹீரோவோட பிராங்க் ஷோனால கரெக்ட் டைமுக்கு மீட்டிங் போக முடியல. இதனால மாமனார் கிட்ட கெட்ட பேர் வாங்குறாரு வில்லன். ஆக இந்த சிக்கல்ல இருந்து ஹீரோ வெளியே வந்தாரா, அவர் லைஃப்ல அடுத்தடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. ஆசிஃப் அலி ஆக்டிங்கை சொல்லவே வேணாம். கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பாடி லாங்குவேஜ் ஆக்டிங்ட்டு ஒரு கலக்கி இருக்காரு. ஹீரோயின் நமிதா படம் முழுக்க சிரிச்சுட்டு செம்மையா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்பாவா நடிச்ச ரஞ்சித் பணிக்கரோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்துல பிஜிஎம் ஒரு பெரிய பிளஸ். படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. ஹீரோவோட லைஃப்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளை யோசிக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. IMDbல 10க்கு 5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸ்டோரி த்ரில்லா வச்சு நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு டைரக்டர் நிஷாந்த். புது டைரக்டர் எடுத்த படம் மாதிரியே தெரியல பார்க்கும்போது, அவ்வளோ நல்லா எடுத்திருந்தாரு. ரெண்டாவது நம்ம பார்க்க போற படம் புலிமடா. படம் 2023 ரிலீஸ் ஆகியிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப த்ரில்லா போயிட்டு இருக்கு. சரி, படத்தோட ஒன்லைனரை பார்க்கலாம். வயநாட்டில் இருந்து 10 மைல் தூரத்தில் ஒரு காடு இருக்கு. அந்த காட்டில் மலைக்கு நடுவில் சின்னதாக ஒரு வீடு. அதில் தான் நம்ம ஹீரோ ஜோஜு ஜார்ஜும் அவரோட அப்பாவும் இருக்காங்க. 40 வயசு ஆகியும் ஃபாரஸ்ட்ல வேலை செய்கிற போலீஸான ஜோஜியோடைய அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அம்மா இறந்து போன சோகத்திலையும் 40 வயசு ஆகியும் பொண்ணு கிடைக்காம இருக்கிறதுனாலையும் ஜோஜுவும் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்காருன்ட்டு ஊரில் அலசல் புலசலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படிலாம் ஆகலைன்னு சொல்லி ஒரு வழியாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நல்லா கோட்டு சூட்டுன்னு மாட்டிக்கிட்டு ஃபோட்டோகிராஃபரை வளைச்சி ஃபோட்டோ எடுக்க, சரி போதும் வான்ட்டு ரிலேட்டிவ் ஜோஜு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நடக்கிற ரிசப்ஷனுக்கு பொண்ணு கூட நிற்க வச்சு அழகு பார்க்குறாங்க. விடிஞ்சா கல்யாணம். ஊரில் நம்மளை பற்றி பேசின மூஞ்சிலெல்லாம் கறியை பூசிடலாம் அப்படின்ட்டு செம்ம குஷியில் இருக்காரு மாப்பிள்ளை. ஆனால் விடிஞ்சா கல்யாணம். அப்போ பொண்ணை காணும். அந்த பொண்ணு அவரோட லவ் பண்ண பையன் கூட ஓடி போயிடுறான்னு நியூஸ் வருது. இது ஒரு பக்கம் இருக்க, ஊரில் ஒரு புலி நடமாடிட்டு இருக்கணும், எல்லாரையும் ஜாக்கிரதையாக இருக்குன்ட்டு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டு போகிறாங்க. ரிசப்ஷனுக்கு வந்த ஜோஜியோட ஃப்ரெண்டும் கூட வேலை பார்த்த வருமான போலீஸ் ஆஃபீஸர் இந்த நியூஸை சொல்லிட்டு பத்திரமா இருக்க சொல்லிட்டு அவரும் போறாரு. ஆனால் கல்யாணம் நின்ன வெறுப்பில் ஜோஜு நேராக வீட்டுக்கு போறாரு. மூச்சு முட்டையை சரக்கு அடிச்சுட்டு சிகரெட்டை பிடிச்சிட்டு நடந்ததை பற்றியே யோசிக்கிறாரு. கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க, ஆனால் திறக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே கதவை திறந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே போறாரு. ஒரு பக்கம் புலி, ஒரு பக்கம் ஜோஜு. இதுக்கு நடுவில் ஜோஜு கிட்ட ஹெல்ப் கேட்டு வராங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். கடைசியில் அந்த காட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறது தான் மீதி கதை. படம் செகண்ட் ஹாஃப்லாம் பின்னி இருக்காங்க. வழக்கம் போல் ஜோஜோட ஆக்டிங் மரண மாசாக இருந்துச்சு. அம்மாவை இறந்துட்டாங்கக்கு அப்புறம் அழற சீன்ஸ்லாம் ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது. படத்தோட மைனஸ்னால் ஃபீமேல் கேரக்டர்ஸ் எதுவுமே சரியாக டிஃபைன் பண்ணாத மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் எதுக்கு இந்த சீனில் வராங்கன்னு தோணுச்சு. மற்றபடி படம் நல்லா இருந்தது. படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. மூணாவது நம்ம பார்க்க போகிற படம் ஜானே ஜான். 2023 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தான் இது. ஜாப்பனீஸ் ரைட்டரான ஹேக்கோ ஷிகாஷினோ 2005 எழுதின தி ஓஷன் ஆஃப் சஸ்பெக்ட் எக்ஸ் என்ற நாவலை வச்சு சுஜய் கோஷ் டைரக்ட் பண்ண படம் தான் இது. படத்தில் கரீனா கபூர், விஜயவர்மா மெயின் ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. சரி, படத்தோட ஒன்லைனரை சொல்கிறேன். வெஸ்ட் பெங்காலோட இந்தியா நேபாள் எல்லையில் இருக்கிற கலிம்பாங்கிற ஒரு மலை சிட்டியில் தன்னோட பொண்ணு கூட இருக்காங்க கரீனா கபூர். 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்ல டான்ஸராக இருந்த கரீனா அவங்களோட கொடுமை பண்ணுற ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இப்போ ஒரு சின்ன கஃபே நடத்திட்டு வராங்க.
அதே ஊரில் எல்லாரும் ரொம்ப மதிக்கிற மாதிரி ஒரு டீச்சர் இருக்காரு. அவர் கரீனா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காரு. கரீனா வீட்டில் என்ன நடக்குதுன்ட்டு ஒரு சின்ன அக்கறையும் அவருக்கு இருக்குது. ஊரே மேக்ஸ் டீச்சர் மேலே ரொம்பவே மதிப்பும் மரியாதையும் பாசமும் வச்சிருந்தாலும் டீச்சருக்கு கரீனா மேலே ஒன் சைட் லவ். ஒரு நாள் கரீனாவோட ஹஸ்பண்ட் அமைதியாக போயிட்டு இருந்த கரீனா லைஃப்பில் தொந்தரவு பண்ணுறாரு. ஹஸ்பண்ட்னால குழந்தை உயிருக்கே ஆபத்துன்னு தெரிய வர சமயத்தில் கோபத்தில் ஹஸ்பண்டை கொலை பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்ட்டு மூச்சிட்டு இருந்த கரீனாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு வாலண்டியராக வந்த டீச்சர் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அந்த டெட் பாடியை மறைக்க 2 பேருமே சில சம்பவம்லாம் பண்ணுறாங்க. இது எப்படியோ போலீஸ்க்கு தெரிய வர வீட்டுக்கே வந்து விசாரிக்க வராங்க போலீஸ். கடைசியில் போலீஸாக வர விஜயவர்மா உண்மையை கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் செம்ம த்ரில்லாக இருந்துச்சு. கரீனா கபூர் மற்றும் விஜயவர்மாவோட ஆக்டிங்லாம் ரொம்பவே ரியலாக இருந்துச்சு. படத்தோட மைனஸ் என்னன்னா எந்த இன்வெஸ்டிகேஷன் அப்போ கிடைக்காதனால திரும்பி போகிற விஜய் போகிற வழியில் திரும்பி வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுற மாதிரி சீன்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இதான் நடக்க போகுதுன்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அதனால் கிளைமேக்ஸில் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் நல்லா இருந்தது. ஹஸ்பண்ட் ரோலில் நடித்தவங்க கூட நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. IMDbல 10க்கு 7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நாம் நாலாவதாக பார்க்க போகிற படம் அஸ்வின்ஸ். 2023 ரிலீஸ் ஆன ஹாரர் த்ரில்லர் மூவி தான் இது. படத்தோட 1 நேரம் பார்ப்போம். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அமானுஷங்களாக இருக்கிற இடத்துக்கு போய் அவங்க வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது தான் வேலையாக வச்சுருக்காங்க. பேய் பிசாசுங்கிற இடத்துக்கு தேடி போய் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்கள அட்ராக்ட் பண்ணணும்ட்டு புதுசாக ஒரு பிளேஸை தேடி போகிறாங்க. ரொம்ப ஆபத்தான பகுதின்னு சொல்லப்படுற லண்டனில் இருக்கிற ஒரு தீவில் ஒரு பாழடைஞ்ச மேன்ஷன் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் இவங்க போகிறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சர் ஒருத்தர் வினோதமான சடங்குகள்லாம் பண்ணி பல பேரை கொண்டு அவரும் அங்கவே இறந்து போயிருக்காரு. அவரோட டெட் பாடியுமே காணாமல் போயிடுது. இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கும் புராண இதிகாசத்தில் வர அஸ்வினி குமாரர்கள் கதைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இது எதுவுமே தெரியாமல் பேய் பிசாசுங்களை படையெடுக்க போகிறோன்ட்டு வந்த அர்ஜுன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒருத்தராக என்ன நடந்துச்சு, அவங்க உயிரோட இந்தியாவுக்கு திரும்பினாங்களா இல்லையான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. அர்ஜுன் கேரக்டரில் நடிச்சிருக்கிற வசந்த் ரவி எல்லா சீன்ஸ்லேயும் நல்லா நடிச்சிருக்காரு. பேயை பார்த்து பயப்படுற சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னா இவங்க போன அந்த பிளேஸில் ரொம்ப த்ரில்லரோட பிஜிஎம் சேர்த்து காட்டியிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் 20 மினிட்ஸுக்கு அஸ்வினி குமார்களோட புராண கதையை அனிமேஷனில் சொல்லி கேரக்டரை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு டைரக்டர் தருண் தேஜா. கேரக்டர்ஸ் வந்த பிறகு லைட் அணையிறது, திடீர்னு டோர் ஓப்பன் ஆகிறது, மூடுறதுன்ட்டு அமைதியாக இருந்து திடீர்னு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வர ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. படம் IMDbல 10க்கு 4.8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் நைட் டிரைவ். 2022 ரிலீஸ் ஆன இந்த படத்தில் ரோஷன் மேத்யூ, ஆனா பென், இந்திரஜித் மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. படத்தில் 1 நேரம் பார்க்கலாம். ஃபியூச்சரில் துபாய்க்கு போய் செட்டில் ஆகணும்ட்டு நினைக்கிற ஊபர் டிரைவர் ரோஷன் மீடியாவில் வேலை பார்த்துட்டு வர நியூஸ் சேனல் ப்ரெசென்டரான ஆனாவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் கிறிஸ்மஸ் நைட்டில் காரில் 2 பேரும் போகிறாங்க. போகும்போது ஒரு போலீஸ் கிட்ட வாக்குவாதம் வருது. ஆனால் ஆனா மீடியாவில் இருக்கிறதுனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பேசி அங்கேருந்து கிளம்புறாங்க. இதனால் அங்கே இருந்த போலீஸ் செம்ம டென்ஷனாகவும் ஈகோ பிடிச்சு போய் ஆனாவை முறைச்சி பார்க்குறான். இவங்க போன பிறகு நம்மளை இப்படி அவமானப்படுத்தின பொண்ணை எப்படியாவது பழியாகணும்னு நினைக்கிறான் அந்த போலீஸ். அதுக்கேற்ற மாதிரியே போகிற வழியில் ஒரு பொண்ணை காரை வச்சு தூக்கிடுறாங்க. அந்த பொண்ணை 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை யாரோ அதுக்கு முன்னாடியே கத்தியால் குத்தி இருக்கிறது 2 பேரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதை வச்சு அவங்க 2 பேரும் கேஸை போட்டு பழியாகணும்னு நினைக்கிறான் அந்த போலீஸ். இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு அரசியல்வாதி வீட்டில் கடத்தல் தங்கம் இருக்குது. வீட்டுக்கு போலீஸ் ரைடு வர நியூஸை கேட்டு அதை எப்படியாவது மாட்டிக்காமல் மறைக்கணும்ட்டு யோசிக்கிற அரசியல்வாதி இந்த 2 இன்சிடென்ட்ஸையும் லிங்க் பண்ணி 2 இன்சிடென்ட்ஸுக்கு என்ன தொடர்பு, கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போகிறது தான் மீதி கதை. படத்தில் காரில் வர சீன்ஸ்லாம் தங்கத்தை கடத்தல் சீன்ஸு அப்படின்ட்டு ரியலாகவே இருந்துச்சு. ஹீரோயின் ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு நல்ல த்ரில்லர் மூவி பார்க்கணும்ட்டா நைட் டிரைவை தாராளமாக ட்ரை பண்ணலாம். படம் நெட்ஃப்ளிக்ஸில் மலையாளமில் இருக்குது. ஆனால் ஆஹா பிளாட்ஃபார்மில் தமிழில் இருக்குது. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த எந்த மூவியை நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஜானலில் வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோவில் போடுறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.